ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ப்ளவுஸு போகிறேன். அந்த ப்ளவுஸ் ஏற்கனவே அதுக்குள்ளே கட்டிங் போட்டிருக்கேன். கட்டிங் போய் மேலே பார்த்துக்குங்க. இந்த ப்ளவுஸில் பிகினர்ஸ்க்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ளவுஸை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி தையல் போடணும், எந்தெந்த இடத்துல எப்படி தையல் தைக்கணும், விளக்கமான ஒரு வீடியோவாக இது இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்களும் டெய்லர் ஆகலாம். டெய்லர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், புரியாது. புரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 மாதத்தில் டெய்லர் ஆகலாம், 1 மாதத்தில் டெய்லர் ஆகலாம்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. தைக்க முடியும், ஆனால் முழுசாக கற்றுக்க முடியாது. ஒரு டெய்லர்னாக்கா கட்டிங் வரணும், ஸ்டிச்சிங் வரணும், ட்ரெஸ்ஸிங் வரணும், ஹூக்கு பட்டன் இதெல்லாம் தைக்க தெரியணும். அப்போ தான் அவங்க முழுமையான டெய்லரு. இதுலேயும் 2 விதமாக இருக்கிறாங்க. ஜென்ஸ் டெய்லர்னு தனியாக இருக்கிறாங்க, லேடிஸ் டெய்லர்னு தனியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆல்ரவுண்டர் டெய்லர்னு சொன்னாக்கா 2 ஒரே டைமில் தைக்கிற டெய்லராக தான் இருக்கணும். அதாவது ஜென்ஸும் லேடிஸும் 2 பேரும் ஒரே டைமில் தைக்கிற டெய்லர் தான் ஆல்ரவுண்டர் டெய்லர்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி டெய்லர் ஆகுங்க. அரை குறையாக தைச்சி டெய்லர் ஆக வேணாம். தைக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டிங்கும் கற்றுக்குங்க. கட்டிங்கோட ஒரு துணி டேபிளில் போட்டால் அந்த துணி கட்டிங்லேருந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி வெளியே வர வரைக்கும் அந்த நாலேஜ் கண்டிப்பாக ஒரு டெய்லருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சேனல் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலிமா நீங்கள் நிறைய கற்றுக்கிறது, உங்களுக்கு ஐடியாஸ்லாம் கிடைக்கும். இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இன்றைக்கி தைச்சிருக்கிற வீடியோ. இந்த ப்ளவுஸ் தான் நம்ம தைச்சிருக்கிறோம். இந்த ப்ளவுஸு எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பாருங்கள். இது பேக் தைக்கிறேன். பேக்கோட பாட்டமு நல்லா கரெக்டாக வச்சு அந்தந்த இடத்துல கரெக்டாக தைச்சிங்கனாக்கா துணி முன்ன பின்ன இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கோட டாட் தைச்சிறேன். 2 பக்கமும் 2 டாட் இருக்கும். இந்த டாட்டை கரெக்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. சிலியோட ஓப்பன் சைடு, அதாவது சிலியோட பாட்டம் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக இந்த தையல் பிரித்து விடுறதுக்காக பெரிய தையலாக போட்டுக்கிறேன். இது நீங்கள் ஹெம்மிங் பண்ண பிறகு பிரித்து விடுற தையலாக இருக்கும். இது அதனால தான் இதில் பெரிய தையலாக போட்டுக்கிறது. பிகினர்ஸ் நல்லா பாருங்கள், எந்தெந்த இடத்துல நான் எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் டெய்லர் ஆகலாம். இந்த சிலிவை தைச்சி முடித்த பிறகு ஃபோல்டு பண்ணி கரெக்டாக பிசு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்டோட டாட்டு, இந்த டாட் தைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக தைக்கக்கூடாது. இது கர்வ் பண்ணி தைக்கணும், அதாவது வளைவாக தைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிங்கனாக்கா அந்த பப்ஸ் கரெக்டாக உட்காராது. நீங்கள் வளைவாக தைக்கும்போது பப்ஸ் நல்லா கரெக்டாக உட்காரும். இது ஃப்ரண்ட் பட்டி, ப்ளவுஸுக்கு கீழே வருதில்ல அந்த ஃப்ரண்ட் பட்டி, அது 2 துணியாக வச்சு மடித்து தைச்சிக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பட்டியை வச்சு பாடியோட அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த ஃப்ரண்ட் பட்டியை வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட் கட் பண்ணி விடணும். இல்லைனாக்கா அப்படி மடித்து விட்டாக்கா பாயிண்டாக கரெக்டாக நல்லா அழகாக உட்காரும். ஒரு சில பேர் அந்த டாட் படுக்க வச்சு அப்படியே தைச்சிட்றாங்க. அப்படி உட்காராது சரியாக. ஒன்று வெட்டி எடுத்துக்கணும், இல்லைனாக்கா ஃபோல்டு பண்ணி தைக்கணும். இந்த தையல் படிமான தையல், அதாவது தையல் தைச்சல அது மேலே கீழே போகாமல் இருக்கிறதுக்காக படிமான தையல் இது.
இப்போ நான் வந்து பட்டன் பட்டி ரெடி பண்ணுறேன். இந்த பட்டன் பட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் ஒரு அடிக்கு தைச்சி எடுத்துக்கணும். அடினா ஒரு ஃபுட் தைச்சி எடுத்துக்கணும். இதை ஃப்ரண்டோட ரைட் சைடு போட்டால் இருக்குது அந்த சைடில் வந்து பட்டன் பட்டி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு சில ப்ளவுஸில் வந்து லெஃப்ட்டில் வரும், ஒரு சில ப்ளவுஸில் வந்து ரைட்டில் வரும். இது வந்து ரைட்டில் வருது. துணி உடம்புல போட்ட பிறகு ரைட்டில் வரும். இது அப்படியே நிலத்தில் கீறி விட்டு மடித்து எடுத்துக்கலாம். இதுதான் பட்டன் பட்டி. பிகினர்ஸ் நல்லா பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா கண்டிப்பாக கேளுங்க. எந்த இடத்துல புரியலனாக்கா கண்டிப்பாக கேளுங்க, அதுக்கு நான் பதில் தரேன். இது வந்து காஜ் பட்டி லெஃப்ட் சைடில் வரும். இந்த காஜ் பட்டி, அந்த காஜ் பட்டி வந்து நம்ம ஒரு பக்கம் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து வச்சு அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்டில் ஒரு டாட் வரும். அந்த டாட்டில் வந்து ஒரு பாயிண்டில் ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அப்போ வந்து பப்ஸ் வந்து நல்லா அழகாக உட்காரும். பட்டியும் கொஞ்சம் வளைஞ்சி தரும். மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே மடித்து உள் பக்கமாக காஜ் பட்டியை மடித்து எடுத்துக்கலாம். இது வந்து தோள்பட்டை. தோள்பட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக ஒரு தையல் போட்டு பல்ட்டி பண்ணி உள் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ வந்து அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல் நல்லா க்ளீன் ஃபினிஷாக இருக்கும். இப்போ வந்து கை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கும் போது கரெக்டாக அந்த நாச் போட்டவங்கள அந்த நாச்சும் ஸ்லீவோட நாச்சும் கரெக்டாக வச்சு தைச்சிக்கணும். ஃப்ரண்ட்டில் தைக்கும்போது ஃப்ரண்டோட நாச் இருக்கும், அதாவது ஆர்மோலில் குழஞ்சிருக்கும், அந்த தான் ஃப்ரண்டில் உட்காரும். இப்படி தைச்சிட்டே வந்து சென்டர் ஷோல்டர் இருக்குல்ல, சென்டர் ஸ்லீவும் சென்டர் ஷோல்டரும் சேமாக உட்காரணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து இங்கேயும் பெறலாது, கரெக்டாக உட்காரும், ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும். இதில் வந்து 2 தையல் போடணும். எப்பயுமே ஒரு தையல் போடாதீங்க. 2 தையல் போட்டிங்கனாக்கா கை தூக்கும்போது இறக்கும்போது உடையாமல் இருக்கும். ஒரு தையல் போட்டிங்கனாக்கா தையல் கண்டிப்பாக பிரிஞ்சிடும். நீங்கள் இதில் வந்து 2 தையல் போடுறதுக்கு எப்பவுமே பழகிக்கிங்க. அது மாதிரி அடுத்த ஸ்லீவும் இதே மாதிரி தைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதுலேயும் பாருங்கள், நான் 2 தையல் போடுறேன். ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஸ்லீவ் ஓப்பன் வந்து கரெக்டாக வைக்கணும். ஆர்மோலும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம், எந்த அளவுக்கு நமக்கு ஆர்மோல் தேவைன்னு. அப்படி ஸ்லீவ் ஓப்பனிங் கரெக்டாக கனெக்ட் பண்ணி அதில் வந்து தையல் போட்டு நேராக ஆர்மோல் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வரலாம். ஃப்ரண்ட் பெல்ட்டையும் பேக் பெல்ட்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி மார்க்கிங் போட்டுக்கலாம். மார்க்கிங் போட்டு நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தாக்கா நீங்கள் வந்து கோடு போட்டுக்குங்க. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த கோடு போடுறேன். இந்த கோட்டு மேலே நேராக தையல் கொண்டு வந்து அட்டாச் பண்ணுங்கள், உங்களுக்கு வளைவு வராது. பிகினர்ஸ் இல்லைன்னாக்கா நேராக தைச்சிடுவாங்க. இது பிகினர்ஸ்க்காக அந்த லைன் போடுறான். இதில் வந்து 3 தையல் போடணும். 3 தையல் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து பிரித்து விடும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து பிசுறு இல்லாமல் வெட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கமும் அதே மாதிரி
ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து சைடு தைச்சி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் நல்லா பாருங்கள், நான் எந்தெந்த இடத்துல எப்படி நான் தைக்கிறேன்னு. நீங்கள் இந்த சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு தையல் கற்றுக் கொடுக்குற ஒரு ஐடியா நான் தரேன். அது மாதிரி நீங்கள் இந்த சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பார்த்து நீங்கள் தையல் பயிற்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் 3 தையல் தான் போடணும். ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபிட்டிங் இருக்கும்போது பிரித்து விட்டுக்குவாங்க, அதிகமாக ஃபிட்டாக இருக்கும்போது. அதனால தான் 3 தையல் போடுறது. இது வந்து நெக் பட்டி வந்து க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அட்டாச் பண்ணும்போது க்ராஸாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் நெக் பட்டி வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு கரெக்டாக எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈவனாக உட்காரும் பட்டி. இப்போ கரெக்டாக அந்த பட்டியை வச்சு நெக்கில் அட்டாச் பண்ணணும். இந்த பட்டி வந்து கொஞ்சமாக லைட்டாக இழுத்து தைக்கணும். பாடி வந்து லூஸ் விடணும். பாடி எக்காரத்தை கொண்டு நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. நெக்கு வந்து கரெக்டாக உட்காராது. இந்த பட்டியை மட்டும் லைட்டாக அப்படியே இழுத்து தைக்கணும். தைக்கும்போது ஷேப் பிரகாரம் தைக்கணும், நேராக இழுத்து தைக்கக்கூடாது. அதுலேயும் கழுத்து உட்காராது. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மளால் தைக்க முடியும். நீங்கள் நெக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிங்கனாக்கா நெக் வந்து உட்காராது, ரவுண்டு உட்காராது, அது இழுத்துக்கிட்டு போகும் ஒரு பக்கம். அதனால் நெக் தைக்கும்போது பட்டி கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்து தைச்சிங்கனாக்கா நெக் ரவுண்டாக உட்காரும். இப்போ இந்த பட்டியை வந்து அப்படியே மடித்து உள்பக்கமாக மடித்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம், ஓர தையல். உள்பக்கமாக மடித்து மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா அது வந்து 1 ஃபுட் அளவுக்கு வந்து நமக்கு வந்து துணி மடித்து கிடைக்கும். இந்த சேனல் நான் ஏன் ஆரம்பிச்சேனாக்கா, நம்மள மாதிரி நிறைய பேர் தையல் தொழில் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனல் வந்து தையல் நாம் கற்றுக்கிட்டது மற்றவங்களும் கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பிக்குது. இந்த ஒன்றும் இல்லை, இந்த சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெஸ்ட்டான டைலர் ஆகலாம். உள்ளே இருக்கிற பிசுறு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். இதை கட் பண்ணும்போது பாடியை கட் பண்ணாமல் கரெக்டாக பிசுறு மட்டும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படியே அந்த பைப்பிங்கை அப்படியே மடித்து உள்பக்கம் தைக்கலாம். கவனம் வைங்க, இந்த நெக்கில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்கக்கூடாது, வளைவு பிரகாரம் தான் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டு வந்து அழகாக உட்காரும். நான் வளைவாக தைக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி தைக்கணும். ரவுண்டில் மட்டும் எப்பவுமே வளைவாக தைக்கணும். இது நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்துடும். என்னால் நம்மளால் தைக்க முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே கொஞ்சம் புரிகிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். புரிஞ்ச பிறகு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு நீங்களும் சொல்லி தரலாம். நான் அடிக்கடி சொல்கிறது, தையல் மட்டும் கற்றுக்காதீங்க, கட்டிங்கும் கற்றுக்குங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சிறந்த டைலர் ஆகலாம். இது மடித்து தைச்ச பிறகு ஓர தையல் போட்டுங்க. இந்த தையல் போடும்போது விரலில் பின்னாடி வச்சு தைச்சிங்கனாக்கா நெக் வந்து பெருசாகாமல் கரெக்டாக இருக்கும். அது உங்களுக்கு போடும்போது நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு கரெக்டாக வந்துடும். அதனால் பின்னாடி கையை வச்சு தைங்க, விரலில் பின்னாடி அழுத்திங்க. அழுத்தி தைக்கும்போது துணி வந்து விரிவடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம தைச்சி பிடிச்ச ப்ளவுஸு. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதேமாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். உங்களுடைய வீடியோவில் பார்த்தது அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.